பேசினார்கள். என்ன பேசினார் என்று தெரியுமா? நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள், நான் இந்த முதலமைச்சர் என்ற ஆட்சி கட்டில உட்காரருக்கு எனது தம்பி திருமாவளவன் தான் காரணம் என்று பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே அவர்கள் கூறினார்கள். எழுச்சி தமிழர் அவர்களை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கூட்டணியில் மிக முக்கிய தலைவராக அங்கம் வகிக்க செய்கின்ற நிலைப்பாடு இன்றைக்கு உள்ளது. ஆகவே தமிழகத்தில் எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவளவன் இல்லாமல் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் யாரை காட்டுகிறாரோ அவர்களே நமது வெற்றி வைப்பார் என்பதை நேரத்தில் நாம் தெரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். பூ வைத்து கொடுத்துள்ளார்கள். பூ தலைவர் வந்தோடனே அதுல வீசணும், அதுக்காக தான் பூ. ஆகவே நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் தலைவர் அவர் வந்து விடுவார்கள். அதுக்குள்ளாக நீங்கள் இன்னும் ஒரு 2 பாடல்களை நம்ம தம்பி குழந்தைராஜ் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ள அவர்கள் உத்தம சார்பாக பாட இருக்கின்றார்கள். இந்த அளவுக்கு பங்கேற்கும் அனைவருக்கும் எனது நெஞ்சமிருந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நம்முடைய ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டத்தின் சார்பில் தலைவர் அவர்களுக்கு அங்கீகாரம் பெற்றதுக்கு நம்முடைய நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பாட்ட நிகழ்ச்சி கொடுங்க. எழுச்சி தமிழர் வருகவே, வருக வருக வருகவே, வருக வருக வருகவே, எழுச்சி தமிழர் வருகவே, தமிழர் வருகவே, வருக வருக வருகவே, கடலூர் கண்டெடுத்த தங்க வருகவே, வருக வருக வருகவே. எழுச்சி தமிழை 1000 பாறைகளோடு வரவேற்கும் எழுச்சி தமிழ் அவர்களுக்கு மேற்கு மாவட்ட சார்பாக கொண்டாட அறிவிக்கிறேன். தமிழுடைய தேகத்தால் இன்றைக்கு வாழும் அம்பேத்கராய் அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ அவரெல்லாம் முதல்வர்
அப்படியே தலையை தூக்கி பிடிங்க, தலைக்கு மேல தூக்கி பிடிங்க. தந்தை கட்சி தோழர்கள் ஆண்கள் விடுங்க ப்ளீஸ், கொஞ்சம் வெளியே வாங்க. பெண்கள் வரட்டு கிட்ட பூவை போடாதீங்க, பூவை போடாதீங்க, பூவை போடாதீங்க, பூவை போடாதீங்க, பூவை போடாதீங்க, பூவை போடாதீங்க. தயவுசெய்து தம்பி பானை இல்லாதமா குதிங்க, பானை இல்லாத பானை விட்டு பானை வச்சு கிட்ட வச்சுருங்க. நம்ம பானை உள்ள வாங்க, கிட்ட வாங்க, பானை உள்ளவங்க கிட்ட வாங்க. நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், சிறுத்தைகளின் சின்னம், சிறுத்தைகளின் சின்னம், உழைக்கும் மக்களின் சின்னம், உழைக்கும் மக்களின் சின்னம், அறிவு வம்சத்தின் சின்னம், அறிவு வம்சத்தின் சின்னம், நமது சின்னம். காலை இல்லாத தம்பிகளும் வெளியே பெண்கள் விடுங்க, அவங்க கையில் பானை வச்சு வேணா கிட்ட வாங்க. அப்படியே பானை வச்சு வேணா அந்த பக்கமா திரும்பி நில்லுங்க. இங்க வாங்க, இப்படி வாங்க. பானை இல்லாத தோழர்களும் கொஞ்சம் கட்சி தோழர்களும் ஒதுங்க ப்ளீஸ். பெண்கள் மட்டும் நடத்துறீங்க, கொஞ்சம் ஒதுங்க, கொஞ்சம் தம்பி கொஞ்சம் ஒதுங்க, கொஞ்சம் ஒதுங்க, கொஞ்சம் ஒதுங்க. பின்னாடி அப்படி போ, பின்னாடி போங்க. லேடிஸ் வாங்க, லேடிஸ் வாங்க, லேடிஸ் வாங்க. அப்படியே அப்படியே கையில் சேரும். அன்பார்ந்த தோழர்களே, கடலூர் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த வீர திராவிடமணி உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்களே, மகளிர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகளே, கட்சியின் மாநில பொறுப்பாளர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி திராவிடமணி அவர்கள் மேற்கொண்ட முன்முயற்சியின் விளைவாக 1000 பானைகளோடு நமது அன்னையர் இங்கே திரண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கிற போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. 25 ஆண்டு காலம் தேர்தல் களத்திலே நாம் ஆற்றிய பணிகளின் விளைச்சலாக தமிழக மக்கள் நமக்கு ஒரு மகத்தான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். பானை பிடித்தவன் பாக்கியசாலி என்பார்கள். தமிழக அரசியலில் நாம் முதலில் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்டோம் என்றாலும் இன்றைக்கு நமக்கு நிரந்தரமாக பானை சின்னம் கிடைத்திருப்பது அகில இந்திய அளவிலே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு அம்பேத்கர் அரசியலை பேசக்கூடிய அனைவருமே அகில இந்திய அளவில் சிறுத்தைகளே நமது காவலர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அங்கீகார பெருவிழா விழுப்புரத்திலே முதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. விரைவில் சிதம்பரத்திலும் இதே போன்ற அங்கீகார பெருவிழா நடைபெற உள்ளது. அந்த அங்கீகார பெருவிழா நிகழ்ச்சியிலும் நீங்கள் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, பானைகளை ஏந்தி வந்த தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் பானையெல்லாம் அப்படியே உயர்த்தி பிடிங்க, பானையெல்லாம் அப்படியே உயர்த்தி பிடிங்க, பானையெல்லாம் அப்படியே உயர்த்தி பிடிங்க, பானையெல்லாம் தலைக்கு மேல உயர்த்தி பிடிங்க. இந்த பக்கத்தில் வாங்க. நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், புரட்சியாளர் அம்பேத்கரின் சின்னம், தந்தை பெரியாரின் சின்னம், மாமேதை மார்க்சின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், உழைக்கும் மக்களின் சின்னம், ஏழை எளியோரின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். நன்றி, நன்றி, நன்றி. இந்த ஏற்பாட்டை செய்த தோழர்கள் ஒன்றிய செயலாளர் சந்தோஷ், ஆனந்தன், ஜான் செங்குட்டுவன், வேலூர்
காசி பெட்டி நிறுத்துபவன் கௌதமன் ஆற்றலரசு இரா செம்மல் நிறுத்துபா நாரையூர் பெரியசாமி பொன் பெரியார் பே சுரேஷ் கோ அர்ஜுனன் அரசங்குடி ஐயப்பன் கிங் அருண் யா முனுசாமி கே செல்வகுமார் வி சி மணி கருப்புசாமி ராஜா தட்சிணாமூர்த்தி பாக்கியராஜ் சூரிய கலைவாணன் முத்து கருப்பன் சாந்தில்யன் தர்மலிங்கம் பரம சங்கீதா பிரபு வழக்கறிஞர் பாலு வி பெரியசாமி இளவங்கலம் குண்டுகுமார் முருகையன் ராமகிருஷ்ணன் தயா தமிழன்பன் வழக்கறிஞர் காக்கி தாமரை செல்வன் வீரமணி இந்த அழகிய பெண் குழந்தைக்கு மதிவதனி என்று பெயர் சூட்டி வாழ்த்துகிறேன். மதிவதனி வண்டி விடு கை கொடு ரைட் திண்டிவனத்துல யாருன்னு நம்ம காட்டுவோம். திண்டிவனத்துல நம்ம யாருன்னு காட்டுவோம். திண்டிவனத்துல நம்ம யாருன்னு காட்டுவோம். திண்டிவனத்துல நம்ம யாருன்னு காட்டுவோம். திண்டிவனத்துல நம்ம யாரு காட்டுவோம். திண்டிவனத்துல நம்ம யாருன்னு காட்டுவோம். திண்டிவனத்துல நம்ம யாரு காட்டுவோம். திண்டிவனத்துல நம்ம யாரு வழி விடுப்பா. ஹலோ வழி விடு காருங்க. ஆர்வம் வேண்டும் அதை தமிழகம் சொல்லும்.